ஹாப்பி சாபத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே அடியேனுக்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பலத்துக்காகவும் சத்துவத்துக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2010-11 இருக்கிறேன். அந்த சமயத்தில் நான் இந்த சபைக்கு நான் வந்து போயிருக்கிறேன். உங்கள் ஒரு சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். சேவியர்னு சொல்லி ஒரு பிரதர் உங்கள் ஒரு சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் என்னுடைய சீனியர். நான் லௌரியில் நர்சிங் படிக்கும்போது அவருடைய என்னுடைய சீனியர். அவர் என்னைய பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ நான் இங்கே ஃப்ரைடே அட்டன் பண்ணிவிட்டு சாட்டர்டே சபையில் நான் ஒரு சாபத்து 2 சாபத்து வந்திருக்கிறேன். அதற்கு பின்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த வாலிபர்களுக்கு ஒரு சண்டே நினைக்கிறேன் ஒரு சத்தியத்தை கொடுப்பதற்காக காட் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதல் முறையாக ஓய்வு நாளில் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைங்க விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியை மனதார நான் ஏறெடுக்கிறேன். ஒரு சில மாதங்களாக ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு ஒரு கெட்ட அவப்பெயர் வந்துச்சு. அப்படிலாம் வந்திருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் நல்ல காரியம் செய்ய ஆசைப்பட்டு உங்களுக்கு கெட்ட பேர்லாம் வரும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம். கடவுளுக்கு ரொம்ப பயந்த ஒரு பெண்ணு. அது பெண்ணுக்கு என்னுடைய சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம். அவரும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பயந்த ஒரு பையன், ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் ஒரு சில நாட்கள் ஆன பிறகு அவங்க 2 பேரும் பேச வைத்தோம். பைபிள் ஸ்டடி கொடுத்தோம், கவுன்சிலிங் கொடுத்தோம், ஆலோசனை கொடுத்தோம். அந்த பையனுடைய குடும்பத்துக்கு யாருமே உதவி செய்யவே இல்லை. ஆனால் என்னுடைய அப்பா அம்மா அப்புறம் நாங்கள், எனக்கு தெரிஞ்ச சில சகோதரி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நபருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த நபர் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவர் மறுத்துட்டார். எப்படி இருக்கும்? நாமே தானாக போய் விழுந்த ஒரு காரியமாக ஆகிப்போச்சு. நல்ல காரியம் தானே செஞ்சோம். பையனும் ஒரு நல்ல நபராக தானே இருந்தார். அந்த பிள்ளை இப்போ தான் சத்தியத்துக்குள்ளாக அந்த பிள்ளை வந்திருக்கிறாங்க. ஒரு சில வருடங்கள் ஆச்சு. அதாவது அவங்க ஒரு ஹிந்து தெய்வத்தை பின்பற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் வெறுத்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நபரை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த நபர் கொஞ்ச நாளிலே அதை மறுத்துட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதற்காக அநேக ஜெபங்கள் நாங்கள் செய்தோம். வேத வசனங்களை வாசித்து தேவனுடைய சித்தம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு அநேக தீர்மானங்களை நாங்கள் செஞ்ச பிறகும் ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே இப்படி காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துவண்டு போய் சோர்ந்து போயிட்டேன். நான் இந்த வாரம்லாம் ரொம்ப போராட்டங்கள் தான். சோர்ந்து போய் நான் பைபிள் படிக்கலை, ஜெபிக்கலை, ஒரு சில பாவங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. என்னென்ன பாவங்கள்லாம் நம்ம விட்டுட்டு வந்தோமோ அந்த பாவத்தின் அனுபவத்துக்குள்ளாக மீண்டும் போயாச்சு. அந்த சமயத்தில் தான் தம்பி ரொனால்டு கூப்பிட்டாங்க. அண்ணே, இந்த வாரத்தில் நீங்கள் செய்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என் மனசில் நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே, நான் இந்த மாதிரி சோகம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் ஜெபிக்கணுமா, வேதம் வாசிக்கணுமா, இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே தள்ளி போகும்போது ஆண்டவர் அந்த சமயத்தில் அவருடைய பிள்ளையை அனுப்பி, வாப்பா நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறாங்கன்னா அழைக்கிறாங்க. தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதில்லை. நம்ம அவர்கிட்ட பேசாண்டாம் அப்படின்னு நினச்சா கூட அவர் நம்மகிட்ட பேசுவதற்கு என்ன செய்கிறார், அவர் நம்மளை அழைக்கிறார். அப்போ வியாழக்கிழமை சொன்னாங்க. வியாழக்கிழமை நான் முழங்கால் போடவே இல்லை. வெள்ளிக்கிழமை ஆச்சு, முழங்கால் போடவே இல்லை. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை பார்க்குறேன். சரிங்களா? ஒரு சர்ஜரிக்கு கூப்பிட்டாங்க 5 மணிக்கு, 5 to 6 ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி, சிசரியன் LSS கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வேகமாக வந்துட்டேன். வந்த பிறகு என்ன ஆண்டவரே என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது முழங்கால் படிட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்கிறேன்.
ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் அந்த வாரத்தில். என்ன அப்படின்னா, புரியாட்டாலும் என்ன நேசிக்க பழகுப்பா. நீ செஞ்ச சரி, ஆனால் இப்போ அப்படி நடந்துச்சு, ஆனால் அதை எப்படி ஜெயிக்கணும்னு உனக்கு தெரியல, அது எதுக்கு நடந்துச்சுன்னு உனக்கு விளக்கம் தெரியல. நீ ஒருவேளை அந்த காரியம் புரியாட்டாலும், ஏன் இப்படி நடந்துச்சு, எப்படி எதுக்கு நடந்துச்சு புரியாட்டாலும் என்னை நம்புவதற்கு விசுவாசியதற்கு நீ பழக வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை அப்படி சொல்லிக்கொண்டே வந்தாங்களா. வரும்போது சனிக்கிழமை காலையில் முழங்கால் போட்டாச்சு. 7 மணிக்கு ஒரு 7:30 வீட்டுக்கு வந்து முழங்கால் போட்டு என்னப்பா பேசுறது. முன்னாடிலாம் அனுபவம் எப்படின்னா, வளரும் போதெல்லாம் ஏதாவது பிரசங்கம் பண்ணணுமா அப்படியே போய் யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு பிரசங்கத்தை பார்த்துட்டு அப்படியே பண்ணுற அனுபவங்கள்லாம் இருந்துச்சு முன்னாடி. இல்லாட்டா ஏற்கனவே சில பிரசங்கத்தை பண்ணியிருப்போம், அந்த பிரசங்க நோட்ஸ்லாம் அப்படியே இருக்கும் வீட்டில். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த பிரசங்கமாக சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, அழகாக இருக்கே, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமே, அஸ்டானிஷாக இருக்குமே, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களே அப்படின்னு எடுத்து பழக்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அது இல்லடா பிரசங்கம், நீ ஏன்ட்ட கேளு என்ன பண்ணணும், அந்த சபைக்கு என்ன தேவை என்பதை நீ ஏன்ட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு, நான் எப்பா எனக்கு மனம் திரும்ப, எனக்கு நான் மன்னிப்பெல்லாம் நான் கேட்க வரலப்பா, கிவ் மீ த கிஃப்ட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். எனக்கு உண்மையாக உங்கள் மனசை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வாரம் முழுவதும், நான் பாவம் செய்கிறதுனால உங்கள் மனசை நான் எவ்வளோ வியாகுலப்படுத்தியிருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட பேசினேன். இப்படி பேசும்போது ஆண்டவர் ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலை கொடுத்தாங்க. காடு ஒரு புது ஹார்ட்டை கேட்க வச்சாங்க, புது சிந்தையை தாங்கப்பா அப்படின்னு கேட்க வச்சாங்க. அப்படி கேட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, காலையில் ஆலயத்துக்கு வேறு போகணும், என்ன பிரசங்கம் பண்ணுறது, ஆனால் காடுக்கு தெரியுமே நம்ம ஆண்டவர் தான் நம்மளை இப்படி ரெடி பண்ணிடுவாரே சத்தியத்தை கொடுப்பதற்கு. அந்த சமயத்தில் உடனே ஒரு டாபிக் வருது. என்ன டாபிக் அப்படின்னா, நான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்தேன். எல்லாரும் லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு இதை நான் வாசிக்கும் போது 14, 15, 16வது வசனத்தில் ஒரு காரியத்தை குறித்து வரும். அது எதை குறித்து பேசுது அப்படின்னா, முக்கியமாக 16வது வசனம், அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்ற ஒரு வார்த்தை வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படித்தானே? ஆனாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை. ஆண்டவரே, நான் என்ன பிரசங்கம் பண்ணுறது, என்ன டாபிக், திருப்தியே இல்லை. அப்போ சரி, அடுத்த அதிகாரம் படிப்போம். இதுதான் என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிறது. ஒரு அதிகாரம் படிக்கும்போது ஆண்டவர் என்ற பேசின மாதிரி இல்லையா, இல்லை எதற்கு டவுட் இருக்கா, முந்தின அதிகாரத்தை படிப்பேன், இல்லை அடுத்த அதிகாரத்தை படிப்பேன், இல்லை வேறு ஏதாவது காரியத்தை கொஞ்சம் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 16வது வசனம் என்னை தொட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஜெபம் ஜெபம், இது ஏதோ என்கிட்ட பேசிட்டே இருந்துச்சு. அப்போ சரி ஆண்டவரே, லூக்கா 6ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன், அதில் நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு லூக்கா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 12வது வசனத்தில், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இருக்குங்களா அந்த வசனம்? 12ஆம் அதிகாரத்தில் 2 முறை ஜெபம் பண்ணும்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வருது. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் 16வது வசனத்தில், லூக்கா 5:16லையும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்ற ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி 5ல் படிக்கும் போதே ஜெபம் என்ற வார்த்தை வந்துருச்சு. 6வது படிக்கும் போது திருப்பி திருப்பி இந்த வார்த்தை வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், சர்மன் டாபிக் ஜெபம் தான், ஆனால் தெர் இஸ் எ சேஞ்ச். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஜெபத்தை குறிப்பு. என்ன ஆண்டவரே, இதில் என்னப்பா சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னா, praying like Jesus, இயேசுவை குறித்து ஜெபம் செய்தல், இயேசுவை போல் ஜெபிப்பது, இயேசுவை போல் ஜெபிப்பது, இந்த டாப்பிக்கை படிக்க வச்சார். அந்த காலையில் ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு 1 மணி நேரம் படிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிக்கும் பொழுது தான் இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவர்களாய் நம்புகிறேன். இயேசுவை போல் ஜெபிப்பது, praying like Jesus. பாருங்களேன், இந்த டாபிக் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்னா எல்லாருக்கும் புரியணும். ஏன் இந்த டாபிக் நான் என்னுடைய மனசுக்குள்ள வரும்போதே திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பாஸ்டர் மார்க் ஃபின்லே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, praying like Jesus அப்படின்னு சொல்லிட்டு. அதை போய் தோண்டுவோம். அப்போ அதை தோண்டும்போது ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ நான் பேசுகிறேன், நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசலான் இருக்கிறேன், நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் முழங்கால் போட்டு நீ படி. அப்போ அதை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு, சரி நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை எடுத்து ஒவ்வொரு பாயிண்டாக எழுதும்போது அப்படியே ஆண்டவர் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்குறாரு. சில நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா அந்த சமயத்திலோட எதை சார்ந்துடுறோம், யூடியூப்பை சார்ந்துடுறோம், ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க அதை சார்ந்துடுறோம். அதை சார்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லலை, ஆனால் அதை மட்டுமே சார்ந்துடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வஞ்சனை இதுதான்.
இந்த பிரசங்கத்தை போய் பண்ணால் அவங்க மாறிடுவாங்க என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம போய் அப்பா நான் என்னப்பா பண்ணணும் என்னப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பிரசங்க ஆண்டவர் எனக்காக கொடுத்தாரு. இந்த பிரசங்கம் உனக்காக கொடுத்துருக்கிற, நீ அதை போயிட்டு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. இதை நான் வாசிக்கும் போது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதை நான் உங்களிடத்துல இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஆனால் praying like Jesus, இயேசுவை போல ஜெபிப்பதில் அநேக காரியத்தை படிக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை படிக்க போறோம். when இயேசு எப்போது ஜெபித்தார், இந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். 9 பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நான் பைக்கில் வரும்போது ஆண்டவர் பேசுறாரு, உட்கார்ந்து இருக்கும் போதும் பேசுறாரு, பேசிக்கொண்டே இருக்காரு. பாயிண்ட்ஸ் போடப்பட்ட 9 பாயிண்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் தான் என்னால் பேச முடியும் நான் நம்புகிறேன். ஆனால் எது முக்கியமான காரியமோ அதை தேவன் நமக்கு என்ன செய்வாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் பாவியாகிய என்ன நீங்க அழைச்சி கொண்டு வந்து அப்பா உங்க வார்த்தையை சொல்லிக் கொடுக்க நீங்க இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. எனக்கு பிரியமான என் தகப்பனே, அப்பா என்னால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் நீர் எங்களுக்கு பலனை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய சத்தியவசனத்தை படிக்கும் பொழுது பசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. யாரையும் புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியாதுப்பா, யாரும் இந்த சத்தியத்தை அறிய வைக்கிறதுக்கு என்னால் முடியாது. உம்முடைய பசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில கேள்விகளோடு இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். நாவை அடக்க நம்மளால முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாவை அடக்க நம்மளால முடியுமா? அதாவது இங்கிலீஷ்ல நம்ம டங்க அடக்க யாரால முடியுமா? நம்ம நாவு யாரால முடியுமா? முடியாதுங்களா? சரி, வசனம் இருக்குதா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் யாக்கோபு புத்தகத்துல அந்த வசனமே இருக்குது, அப்படிதானங்க? சரி, அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்க. இந்த சபை நல்லா பைபிளை தெரிஞ்ச சபைன்னு நான் நம்புறேன். அதனால அநேக வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, பேனா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்களேன். நாவை அடக்க எத்தனை மனுஷனால கூடாது? அந்த வசனம் சொல்லுது, the tongue can no man tame. அப்படிதான் இருக்கு, அப்படிதானே? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. எத்தனை பேர் முயற்சி செஞ்சிருக்கிறீங்க அடக்குவதற்கெல்லாம்? முயற்சி செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் எழும்பி என் மனைவிட்ட நான் கோபமா பேசுறவே கூடாதுப்பா, நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்க யாராவது கோபமா பேசினாலும் நான் அடக்கிட்டு இருக்கணும்பா, அப்படிலாம் முயற்சி செஞ்சிருக்கீங்களா? புது வருடம் வந்த உடனே 2024 வந்த உடனே இந்த மாதத்திலிருந்து நான் ஒரு எமோஷனலா பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூடா பேசிடக்கூடாது, ஹார்ஷா பேசிடக்கூடாது, அப்படியெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணிருக்கீங்களா? தீர்மானம் பண்ணி தோற்று போனது தான் உண்டு, அப்படிதானே? எல்லாருமே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் தோற்று போயிருக்கிறேன். ஏன் தோற்று போறோம் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம நம்புறது இல்லை. வசனம் என்ன சொல்லுது? நாவை அடக்க ஒருவனாலும் ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுக்குவோம். சில நேரங்களில் கோபம் வருது அப்படின்னா அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு உடனே மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 அப்படியே 10 தடவை அப்படியே கவுண்ட் பண்ணி அமைதியா இருப்போம். 9 வரும்போதே அங்க கொட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் இருக்குதா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. அதனாலதான் தாவீது என்ன செஞ்சாரு? சங்கீதம் 141வது சங்கீதம் 3வது வசனம் படிங்க. சங்கீதம் 141 3வது சங்கீதம், Psalms 141 verse 3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அப்படிதானங்க? அதனாலதான் தாவீது நல்லா புரிஞ்சுக்கிட்டார், ஒரு மனுஷனாலும் கூடாதுப்பா, ஆனா யாரால முடியும்? தேவனால முடியும் சொல்லி என் நாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க? காவல் வைங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஜெபித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எப்ப கடைசியா ஜெபம் பண்ணோம்? என் நாவுக்கு நீங்க காவல் வைங்க ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். யாரு ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட ஜெபம்லாம் யாரு பண்ணுவாங்க தெரியுமா? யாரு என் நாவை அடக்க முடியாதுன்னு நம்புறாங்களோ அவங்க இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுப்பாங்க. யாரு நம்ப மாட்டாங்களோ, நாவை அடக்க முடியாது என்ற அந்த வசனத்தை யார் நம்ப மாட்டாங்களோ அவங்க இப்படி என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபிக்கவே மாட்டாங்க. என்னுடைய தேவையை அறிந்திருக்கிற நபர்கள் என்ன செய்வாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது, எத்தனை பேர் நம்மளால அன்பு கூற முடியும்னு நினைக்கிறீங்க? இயேசுவை போல நேசிக்க முடியும் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க?
காடை போல நேசிக்க முடியும்னு சொல்லி நம்புறீங்களா? சரி, ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. சரி, இந்த வசனத்தை யோவான் 15:5 ஜான் சாப்டர் 15 verse 5. சரி, தேங்க்யூ. வித்வுட் மீ யூ கேன் டூ நத்திங். என்னை இல்லாம உங்களால ஒன்று செய்ய முடியாது. இந்த நத்திங் என்ன? ஒன்று செய்ய முடியாதுங்கிறல்ல இந்த வசனத்தில். இந்த நத்திங் என்னது? அந்த நத்திங், அந்த வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை பாருங்க. I am the vine, ye are the branches, he that abideth in me and I in him, the same bringeth forth much fruit. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த வசனத்தினுடைய அந்த கான்டெக்ஸ்ட் அது எதை குறித்து பேசுது? கனியை குறித்து பேசுது. அப்படிதானங்க? அப்ப கனிகளை கொடுப்பான்னு சொல்லுது, கொடுக்க முடியாது என்று சொல்லுது. அப்ப எது அந்த நத்திங்? என்னது? ஒன்று செய்ய முடியாது. அந்த நத்திங் என்னது? கனி. அப்படித்தானே? நம்மளால நடக்க முடியும், பேச முடியும், எல்லாம் செய்ய முடியுதுல. ஆனா அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அந்த ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு கனி கூட என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அந்த கனினா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், மிச்ச இடக்கம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படித்தானே? அப்ப எது முடியாது இந்த வசனத்தின் பிரகாரம்? தேவன் இல்லாம ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்ப நிலைச்சிருந்தா எத்தனை கனி கொடுப்பான்? மிகுந்த கனிகளை அவன் என்ன செய்வான்? கொடுப்பான். அப்ப ஆண்டவர் இல்லாம என்னால ஒரு கனி என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அந்த ஒரு கனி என்னது? முதலாவது கனி என்னது? அன்பு. அப்ப தேவன் இல்லாம ஒரு நபர் என்னால் அன்பு செலுத்த முடியாது. எத்தனை பேர் முயற்சி செஞ்சிருக்கிறோம் அன்பு செலுத்துவதற்கு? செஞ்சிருக்கீங்களா? என் மாமியாரை நான் திட்டவே கூடாது, நல்லா கவனிக்கணும் நினைச்சிருக்கீங்களா? என் பாஸ்டர் என்னை திட்டினாலும் அவர் அன்பு கூறணும், எங்க அம்மா அப்பா என்னை திட்டினாலும் அன்பு கூறணும், இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆனா அன்பு கூற முடிஞ்சிச்சா? சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். நம்மளும் போய் நன்மை செய்யணும்ப்பா அப்படின்னு ஓடி போய் நீங்க செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? இல்லையா? தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை நம்ம நம்பல. எண்ணெய் இல்லாமல் உங்களால ஒன்று செய்ய முடியாது. எண்ணெய், அந்த எண்ணெய் அது தேவன். இயேசுவை நம்ம பிடிக்காம நம்ம முயற்சி செய்யறோம், நம்மளால முடியவே இல்லை. அடுத்து பாருங்க, முடியாது. என்ன முடியாது? முதலாவது பார்த்தோம், நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? அன்பு கூற, கனி கொடுக்க நம்மளால முடியாது. அது எதுவா இருந்தாலும், வெறும் அன்பு மாத்திரம் இல்ல, சாந்தமா இருக்க, நற்கிரியை, இச்சை அடக்கமா இருக்க, சந்தோஷமா இருக்க கூட நம்மளால முடியாதுங்க. ஒன்றுமே நம்மளால தயாரிக்க என்ன செய்ய முடியாது? முடியாது. அடுத்தது பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் போலாம். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். மத்தேயு 19 25 26. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாமே சரி. இப்ப இந்த வசனம் பாருங்க, 25ஆம் வசனத்துல யார் ரட்சிக்க கூடும். இப்ப 26ல மனுஷரால் இது கூடாதுதான். எது கூடாது? மனுஷரால் எது கூடாது? மனுஷரால். இந்த வசனத்தின் படி சொல்லுங்க. ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்புனா என்ன? டக்குன்னு சொல்லிருங்க. ரட்சிப்புனா என்ன? எதுல இருந்து? ஒரு வசனம். ஒரு சில பேர் நல்லா பைபிள் தெரிஞ்ச நபரா இருப்பீங்க, ஒரு சில பேர் அதிக பேருக்கு வசனங்கள் தெரியாது, அதனால நான் சொல்றேன். சரிங்களா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 1 verse 21. Matthew 1 verse 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அப்ப ரட்சிப்புனா என்ன? அவரு இயேசுவை நம்பி பாவத்திலிருந்து விடுதலை அடைவதுதான் எனது ரட்சிப்பு. இன்னைக்கு அநேக பேர் ரட்சிப்பு டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. அப்படித்தானே? ரட்சிப்புனா அந்நிய பாஷை பேசுறதா ரட்சிப்பு, ரட்சிப்புனா ஆலயத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணா ரட்சிப்பு, ரட்சிப்புனா காணிக்கை கொடுத்தா ரட்சிப்பு, ரட்சிப்பு என்று சொன்னா விசேஷ செய்தி எடுத்தா ரட்சிப்பு, ஸ்பெஷல் சாங் பாடினா ரட்சிப்பு, இதெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரல. தேவனை அன்பு கூர்ந்தா இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா உண்மையிலேயே தேவனோடு ஒரு உறவு இருக்குது என்று சொன்னா இந்த ஸ்பெஷல் சாங் பாடுறது, பிரசங்கம் பண்றது, காணிக்கை கொடுக்கிறது, இதெல்லாம் எதுக்கு எனக்கு உதவி செய்யும்? ஆண்டவர் மேல இருக்கிற அன்பினால.
பாவத்தை ஜெயிப்பதற்கு அது என்ன செய்யும்? அது உதவி செய்யும். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்படல. அப்ப மத்தேயுல நம்ம படிச்சோம்ல, மத்தேயுல மனுஷனால் உங்களால கூடாது அப்படின்னு சொல்றல, எது கூடாது? எது கூடாது? ரட்சிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்களை ஜெயிக்க உங்களால முடியாது. புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா? எது கூடாது? 3 காரியம் பார்த்துட்டோம். எதெல்லாம் முடியாது நம்மளால? நாவை அடக்க உங்களால முடியாது. 2வது கனி கொடுக்க உங்களால முடியாது. 3வது பாவத்தை ஜெயிக்க நம்மளால. ஆனா யாரால முடியும்? 3 வசனத்திலே நம்ம படிச்சோம். யாரால முடியும்? தேவனால முடியும். இந்த ஒரு நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த ஒரு இது மட்டும் நம்ம இதே பிரசங்கம் முடிச்சிடலாம். சரி, இன்னொரு காரியம் எசேக்கியேல் புஸ்தகம் நம்ம போலாம். எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு நம்ம போலாம். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தியோப்பியன் தன் தோலையும், இந்த வசனம் எங்க இருக்கு? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். இந்த வசனம் எங்க இருக்கு? படிச்சிருக்கீங்களா? எரேமியா புஸ்தகங்களா எசேக்கியேல் புஸ்தகங்களா? சரி, அந்த வசனம் நான் குறிச்சு வைக்கல. பழைய ஏற்பாட்டில் தான் எரேமியா புஸ்தகத்தில் இருக்கும், இல்லை எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருக்கும். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். சரிங்களா? இந்த வசனத்தை ஒருவேளை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை என்ன செய்யுங்க? நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. எத்தியோப்பியன் தோலையும். சரி, அந்த வசனத்தில் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, எத்தியோப்பியன் மாற்றக்கூடும் அப்படின்னா, எத்தியோப்பியன் மாற்றக்கூடும் அப்படின்னா தீமை செய்ய பழகின நம்மள என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். ஆனா எத்தியோப்பியன் தோலை மாற்ற முடியுமா? தேங்க்யூப்பா. எரேமியா 13:23, ஜெரேமியா சாப்டர் 13 verse 23. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்ப தீமை செய்ய பழகின நீங்க நன்மை செய்ய முடியுமா? அப்ப நம்மளாம் யாரு? தீமை செய்ய பழகின நம்ம நன்மை செய்ய முடியுமா? நம்மளால நன்மை செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு படிக்கிறோம். அப்படிதானே? சுற்றி திரிந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரால் எப்படி முடிஞ்சிச்சு? அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதனால அவர் நன்மை செய்ய முடிஞ்சிச்சு. அதுபோல நீங்களும் நானும் நன்மை செய்ய முடியுமா? நன்மை செய்ய முடியும். எப்ப முடியும்? தேவன் இருந்தாதான் நன்மை செய்ய முடியும். இந்த 4 காரியம் மனசுல வச்சுக்கோங்க. அப்ப தேவன் இருந்தாதான் என்னால நாவை என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும். தேவன் இருந்தாதான் கனி என்னால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். தேவனால மாத்திரம்தான் எனக்கு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய உதவி எனக்கு தர முடியும். நன்மை செய்யக்கூடிய குணமே ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு என்ன செய்ய முடியும்? தர முடியும். இதை நம்ம உணர்ந்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில ஜெபம் அதிகமாகும். பாருங்களேன், இன்னொரு காரியத்தை நம்ம முக்கியமா சொல்ல வரேன். 5வது காரியம் மனசுல வைத்துக் கொள்ளுங்க. 5வது காரியம், எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்க முடியும் நினைக்கிறீங்க? உங்க பலத்தினால ஜெபிக்க முடியும் நினைக்கிறீங்க? ட்ரை பண்ணிருக்கீங்களா? காலையில எழும்பி நான் ஜெபிக்கணும் அப்படி முயற்சி செஞ்சிருக்கீங்களா? செய்ய முடிஞ்சிச்சா? யாக்கோபை போல முழுஇரவு முழுசு நான் ஜெபம் பண்ணணும் ஜெபிக்க பிளான் பண்ணிருக்கீங்களா? முடிஞ்சிச்சா? தீர்மானம் பண்ணிருக்கோமா? இந்த வருடத்துல என் வாழ்க்கை ஜெபம் முழுவதும் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சிருக்கீங்களா? பரிசேயங்க வாரத்துல 2 முறை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அது போல நானும் 2 முறை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வாக்கில தோல்வி அடைஞ்சிருக்குது? தோல்வி அடைஞ்சிருக்குதா இல்லையா? அங்கேயும் நம்மகிட்ட தப்பு இருக்குங்க. நம்ம தப்பு என்ன தெரியுமா? அங்க கூட நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் பாருங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணது போதித்தது போல நீரும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாரு கேட்டது? சீஷர்கள் ஏசப்பாட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண நீங்க என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? இவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும். சீஷர்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும். ஆனா அவங்க ஏசப்பாவை பார்க்கறாங்க. ஏசப்பாவுடைய அந்த ஜெபத்தை பார்க்கும்போது இவங்க ஜெபத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதனால ஏசப்பாட்ட போய் கேட்கிறாங்க, அப்பா நீங்க ஜெபிக்கிற மாதிரி எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட போய் கேட்கிறாங்க.
நம்ம கேட்டுக்கிறோமா? நம்ம கேட்குறோமா? ஏசப்பாட்டு போயிட்டு எனக்கு ஜெபிக்கவே தெரியலப்பா. ஆனால் நம்ம சில நேரத்தில் நம்ம அட்வென்டிஸ்டாக இருக்கிறதுனால இல்லை ஜெபத்தை குறித்து அதிக சத்தியத்தை கேட்டதுனால சின்ன வயசுலேருந்து நம்ம ஜெபிக்கிறதுனால எனக்கு நம்மளே அந்த ஜெபிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் பலன் கிடைச்சிருக்குதா? சோர்ந்து போயிருக்கிறோமா? ஜெயிச்சிருக்கிறோமா? அந்த ஜெப அனுபவம் தொடர்ந்து காணப்பட்டிருக்குதா? இல்லை ஒரு ஜெபத்தினுடைய ஒரு உயிரோட்டமான ஒரு லிவிங் டீப் லைஃப்ல போயிட்டோமா? யோசித்து பாருங்க. ஆனா சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி. அப்படின்னா அஞ்சாவது எது முடியாது? அஞ்சாவது எது முடியாது? ஜெபிக்க தேவனுடைய பலன் இல்லாம நம்மளால முடியாது. பாருங்களேன், ஒரு நேரடியான ஒரு வசனம் எங்க இருக்கு அப்படின்னா ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் நமக்கு இருக்குது பாருங்க. 26வது வசனம். 26வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்களேன். நமக்கு நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியால். அப்படின்னா நமக்கு ஜெபம் பண்ண ஒத்துக்கிறோமா? நம்ம இதை ஒத்துக்கிறோமா? அப்பதான் வசனம் சொல்லுது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அறியாமல். அப்ப காட் தேவன் விரும்புகிறபடி நமக்கு ஜெபிக்க தெரியாது. அதற்கு தான் யார் வேணுமா? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து போல தனியா போய் பரிந்து பேசுற அந்த காரியத்தை குறிப்பிடல. அவர் நமக்குள்ளாய் வாசம் செய்து ஆவியானவர் நம்மோட என்ன செய்வாங்க? ஜெபிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாங்கன்னா உதவி செய்வாங்க. அப்ப ஜெபம் பண்ணுவதற்கு கூட எனக்கு யார் வேணும்? எனக்கு காடு வேணுங்க. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம ஜெபம் பண்ண போகும்போது மற்ற ரிக்வெஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்ன ரிக்வெஸ்ட் கேட்கணும் தெரியுமா? என்ன ரிக்வெஸ்ட் கேட்கணும்? நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் அமைதியாவே நான் சொல்றது புரியுதா? இப்ப ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அப்படிதானே? அப்படின்னா நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது யார முதலாவது கேட்கணும்? நானு. ஆனா நம்ம எப்ப கேட்போம்? நம்ம லிஸ்ட்ல என்கிட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பிரைசிங், அடரேஷன், கன்ஃபெஷன், சப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சு கடைசி சப்ளிகேஷன் இன்னைக்கு எனக்கு ஆவியானவர் வேணும்பான்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை கேட்போம் நம்ம. ஆனா ஹோலி ஸ்பிரிட் இல்லாம, பரிசுத்தர் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு பிரியமா ஜெபிக்கவே முடியாதான். அப்ப முதலாவது யாரை கேட்கணும்? ஆண்டவரே என்னால ஜெபிக்க தெரியாது, இப்ப நான் எதுக்கு ஜெபிக்கணும் கூட எனக்கு தெரியலப்பா, நீங்க எனக்கு பலனாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரை கேட்கும் பொழுது அந்த ஜெப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் 1/4 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுது, 1/2 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுது, சில 10 நிமிஷம், சில 5 நிமிஷம். எந்திரிச்சிடமா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம பலத்தினால நம்ம ஜெபிக்க பிரயாசப்படுறோம், ஆவியான ஒரு பலத்தினால நம்ம ஜெபிக்க மாட்டோம். அதுதான் பெரிய பிரச்சனை. சரி, ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணார் என்பதுதான் நம்ம கொஞ்சம் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு போலாம். ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போலாம். எப்படி பாருங்களேன், தேவன் நம்மளை ஜெபிக்கிறதுக்கு நம்மளை அழைக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. சரி, இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம். யார்கிட்ட பேசுறா? முதலாவது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் என்று சொல்றார். இப்ப பாருங்களேன், அப்பொழுது அந்த வார்த்தை பாருங்களேன், அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரேயர். அவன் ஜெபம் பண்றான். எப்ப ஜெபம் பண்றான்? அங்க ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் இருக்கு பாருங்களேன். அங்க ஒருத்தர் பேசுறாரு. யார் பேசுறா? ஆண்டவர் பேசுறாரு. பேசி உன் சந்ததி நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவன் தன்னுடைய குட்னஸ், தான் எவ்வளவு நல்லவர், அவனை நான் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த குணத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறாரு. உடனே ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆபிரகாம் உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கல. அந்த வசனம் பாத்தீங்களா? அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். எப்பொழுது? ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அதுக்குடைய ரெஸ்பான்ஸ் தான் என்னது?
பிரேயர். அப்படிதானே? அப்ப நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு இழுக்கிறவரே யார் தான்? நீங்களும் நானும் கிடையாதுங்க. நம்மளை ஜெபம் பண்ணுவதற்கு இழுக்கிறதே தேவன் தான். தேவன் தான் நமக்கு ஜெபம் பண்ணவே கற்றுக் கொடுக்க முடியும். பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க. அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16 15 படிங்க. 15 18 வரைக்கும். 15 16 17 18. ம் 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 சரி. சரி, நல்லா பாருங்க. மீண்டும் அதே மாதிரி வசனம் வருது பாருங்களேன். 15 இருந்து அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த பூமி முழுவதும் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். அப்படிதானே? நீ பார்க்கிறது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. 18ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஒரு பலிபீடத்தை அவர் என்ன செய்யறாரு? கட்டுறாரு. பாத்தீங்களா? ஒரு மனுஷன் தேவனுடைய குணத்தை புரிஞ்சுக்கும் போது, இங்க ஆபிரகாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? நான் ஒரு குப்பை, ஆனா அவர் தேவன் என்ன ஆசீர்வதிக்க விரும்புறாரு. எனக்கு இந்த பூமியை முழுவதும் தருவேன்னு சொல்றாரு, இந்த தேசத்தை முழுவதும் தருகிறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய குணத்தை அவர் எண்ணி பார்க்கிறாரு. அந்த குணத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அங்க ஜெபிக்கக்கூடிய மனசு யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு வருது. அப்படிதானங்க? ஜெபம்னா என்ன? நம்ம ஆண்டவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு குணம். பாருங்களேன், நம்ம அப்பா அம்மாட்ட எப்ப பேசுவோம்? நம்ம அப்பா அம்மாட்ட சிலங்களை பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்ப பேசுவோம்? நம்ம யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? ஏன் அப்பா அம்மாட்ட பேச அவ்வளோ ஆசை? நமக்குலாம் ஆசை இருக்குமா? அப்பா அம்மாட்ட பேச அவ்வளோ பாசமா பேசுவோம்ல நம்ம. ஏன் அவ்வளோ ஆசை? அவங்க குணம் எனக்கு தெரியும். அப்படிதானே? அவங்க எனக்காக என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து என் மேல எவ்வளவு பாசத்தை காமிச்சிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எனக்காக உழைச்சிருக்கிறாங்களே. அவங்க சாப்பிடாட்டாலும் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்களே. எல்லாமே எனக்கு செஞ்சதுனால அந்த நன்மையை நான் யோசிக்கிறேன், அந்த குணத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். அந்த குட்னஸ்னால அவங்கள்ட்ட அன்பா நான் என்ன செய்யறேன்? நான் பேசுறேன். நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? காடுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம செய்யறோம், ஆனா அந்த பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டேதுன்னு வச்சுக்கோமே. அதே போல நம்ம காட் நமக்கு எல்லாமே செய்யறாரு, ஆனா அவர்கிட்ட நம்ம பேசவே மாட்டோம். எப்படி இருக்கும் காடு மனசு? கவலையா இருக்குமா இருக்காதுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காடுக்கு ஆண்டவருக்கு பெரிய ஆசை என்னன்னா நம்ம அவர்கிட்ட பேசணும், ஆனா அந்த பிள்ளைக்கு பேசவே தெரியல, என்ன பேசணும்னே தெரியல. அப்ப எப்படி இருக்கும் அவர் மனசு? அதனாலதான் அவர் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறாரு. என் பிள்ளை என்கிட்ட பேசணுப்பான்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்து அவர் நமக்கு ஜெபிப்பதற்கு அவர் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப ஜெபம் பண்ணக்கூடிய மனசு எப்படி வரும் அப்படின்னா, என்னுடைய முயற்சினால இல்ல, தேவன் என்னை ஜெபிப்பதற்கு என்ன செய்யணும்? இழுக்கணும். அப்படி எப்படி இழுப்பாரு? அவரு நமக்கு செஞ்ச நன்மைகளை, அவரு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துவாரு. அதை காட்டும் போது நம்ம ஜெபிக்க என்ன செய்வோம்? நம்ம ஆசைப்படுவோம். இந்த வாரம் முழுவதும் யோசித்து பாருங்க, எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? இந்த வாரம் முழுவதும் எவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம்? அந்த மனசு வந்திருக்குதா? ஆனால் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் சேட்டிங் அதிகமாக போயிட்டே இருக்கும்ல. நம்ம குடும்பத்தாரோட கணவர் கூட மனைவி கூட அதிகமாக பேசுவோம்ல. ஆனால் தேவனோட பேசணுமா இந்த வாரம் முழுவதும்? ஆனால் ஒரு மனசை எவ்வளோ நம்ம நோக்கடிச்சிருப்போம்ல பேசாமல் இருக்கும்போது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்ல. பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போங்கம்மா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இங்கே பாருங்களேன், ஒரு அழகான ஒரு கோட்டு. இன்னைக்கு அநேக கொட்டேஷன்ஸ் நம்ம வாசிக்க போகிறோம், சரிங்களா? நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் ஒரு கொட்டேஷன் போட்டு, டிசர்வ் வேஜஸ் பேஜ் நம்பர் 362 பேராகிராஃப் 4. இல்லப்பா, பாருங்களேன். இன் கம்யூனியன் வித் காட், இது ஜீசஸ் பத்தி பேசுது. இன் கம்யூனியன் வித் காட், தேங்க்யூமா. இன் கம்யூனியன் வித் காட் he could unburden the sorrows that were crushing him. Here he found comfort and joy. ஏசப்பாவுடைய ஜாய் எங்க தானா? யார் சொல்ல முடியும்? இந்த கொட்டேஷன்ல ஏசப்பாவுடைய ஜாய் என்னது? அவர் பிதாவோட பேசும்போது தான் அவருடைய பெரிய சந்தோஷமே இருந்துச்சாம். எத்தனை பேர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில காட் பேசும்போது அவ்வளவு சந்தோஷப்படுறோம்? சந்தோஷம் இருக்குதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில நேரங்களில் சந்தோஷம் வருதா? உண்மையிலே சந்தோஷமா, என்னுடைய சந்தோஷமே அவருடைய பிரசனம் தான், அவர்கிட்ட போய் பேசினாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த பிரசனத்துல சந்தோஷத்தை நம்ம ருசித்து பார்த்துக்கிறோமா? இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் பிளஷர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாருல. அவருடைய சமூகத்தில் என்ன இருக்குதா?
பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது அப்படி நம்ம படிக்கிறோம்ல. அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதா? ஏன் முடியாது? ஏன் அது இல்லை அப்படின்னா அந்த ஜாய் என்னது? யார் சொல்ல முடியும்? இந்த 5 பாயிண்ட் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லிடலாம். 5 பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுதான் சொல்லலாம். அந்த ஜாய் யாருடையது? ஹியர் ஹி ஃபவுண்ட் கம்ஃபர்ட் அண்ட் ஜாய் இருக்குல்ல, அந்த ஜாய் யாருடையது? ஜாய் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். அப்படிதானே? அந்த ஜாய், சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியுடைய ஒரு கனி. அப்ப ஏசப்பாக்கு எப்படி அந்த குணம் கிடைச்சிச்சு? தேவனுடைய பிரசன்னத்துல அவர்கிட்ட பேசும்போது சந்தோஷம் எப்படி கிடைச்சிச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப பரிசுத்த ஆவியை நம்ம பெற்று ஜெபிக்கும் பொழுது there is joy, சந்தோஷம் என்ன செய்யும்? நமக்கு இருக்கும். ஒரு 5 காரியத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம முடிக்க போறோம். ஒரு 2-3 காரியம் சொன்னேன், எவ்வளவு நம்ம முடியுமோ நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு போலாம். ஏசப்பா எப்பெல்லாம் அவர் ஜெபம் பண்ணார்? when he prayed. பாருங்களேன், எல்லாருமே 14, 15, 16 படிங்க. லூக்கா 5, 14, 15, 16. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் ரொம்ப முக்கியமான வசனங்க இந்த வசனம். தூக்கம் வருதுன்னா ஜெபம் பண்ணுங்க, அது கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கண்ணை கொஞ்சம் திறந்து வைங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. யோனாவை தட்டி எழுப்பின தேவன், எலியா தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பின தேவன், பேதுரு தட்டி எழுத்த தேவன் நம்மளை என்ன செய்வார்? தட்டி எழுப்புவாங்க. கொஞ்ச நேரம் தான், ஜெபத்தோடு நீங்க கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். அப்ப ஜெபிக்க என்னால முடியாது. யார் தான் பலன் கொடுக்க முடியும்? தேவன் மாத்திரம் தான் எனக்கு பலனை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் எனக்கு பலன் கொடுக்கும் போது எப்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன் தெரியுமா? அதை தான் நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் தன்னை சார்ந்தவர் என்ன செய்யல இருக்கல. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு விரலை வச்சுட்டு நீங்க ஏசாயா 50ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல இந்த லூக்கால நீங்க உங்க விரலை வச்சுக்கோங்க. ஒரு விரலை வச்சுட்டு ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்களேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை என்ன செய்யறாரு? கவனிக்க செய்கிறாரு. இந்த வசனம் யாருடைய வாழ்க்கையில் நடந்தது? இந்த வசனம், இந்த டெக்ஸ்ட், in whose life this text was fulfilled? தெரியுங்களா? பாருங்களேன், தொடர்ந்து 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிங்க. 5, 6. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இந்த வசனம் யாரை குறித்து பேசுது? இயேசு கிறிஸ்துவ. அப்படின்னா இந்த 4வது வசனம் 5ஆம் வசனம் யாரை குறித்து தான் பேசுது? ஜீசஸ் குறித்து பேசுது. இப்ப இந்த வசனம் பாருங்க, ஜீசஸ் குறித்து பேசும்போது யாரு உதவி செஞ்சாங்களா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல யார் உதவி செஞ்சாங்களா? தேவன் உதவி செஞ்சாங்களா? காலை தோறும் என்னை எழுப்புகிறார். யார் எழுப்புனது? தேவன் எழுப்புனாங்களா? கற்றுக்கொள்வர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இதெல்லாம் செஞ்சது யாரு? இந்த வசனத்தின் பிரகாரம் யார் செஞ்சதா? காட். அப்ப ஜீசஸ் உடைய பிரேயர் லைஃப்க்கு உதவி செஞ்சது யாரு? இட் வாஸ் காட். அப்படிதானே? அப்ப அவருடைய ஜெப வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து தன்னை சார்ந்து இருக்கிறாம ஜெபிக்கிறதுக்கு கூட யாரதான் சார்ந்திருந்தாங்க? தேவனை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சார்ந்திருந்தாங்க. பாருங்களேன், அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்களேன். 10ஆம் வசனத்துல, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படி பேசிட்டே வந்துட்டு 10ஆவது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெப வாழ்க்கையில அவர் யாரை சார்ந்திருந்தாரு? கர்த்தரையே சார்ந்திருந்தாரு. பாருங்களேன், உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா நீங்க ஆன்சர் சொல்லலாம். சரிங்களா? ரெவலேஷன் சாப்டர் 14, வெளிப்படுத்தல் 14ல 7வது வசனத்துல
ஒரு வார்த்தை என்ன வார்த்தை வருது? மிகுந்த சத்தமிட்டு அப்படின்னு வருதா? அதுக்கப்புறம் என்ன? தேவனுக்கு பயந்து. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஏசாயால போங்கம்மா. ஏசாயா 50:10 அதுல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் தேவனுக்கு பயந்துனா என்ன அர்த்தம். அந்த வசனத்துல இருந்து எனக்கு அர்த்தம் சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற எது இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்ட சத்தியம் என்னன்னா, தேவனுக்கு பயந்துனா கற்பனை கீழ்ப்படி, கற்பனை கீழ்ப்படி, கற்பனை கீழ்ப்படி. நான் கீழ்ப்படிய கூடாதுலாம் சொல்ல வரல, ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. பாருங்களேன், அந்த வசனத்துல பாருங்களேன், தேவனுக்கு பயந்துனா இதை விட்டுருவோம். இந்த வசனத்தை பாருங்களேன், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவங்க என்ன செய்வாங்க? அவன் கர்த்தருடைய, அத 3வது வரியை வாசிக்கிறேன், அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இந்த வசன பிரகாரம் பயந்து என்ன அர்த்தம்? ஃபியர் காட் என்ன அர்த்தம்? உனக்கு டிபெண்ட் ஆன் காட், அப்படிதானே? கர்த்தரை சார்ந்து. படிச்சிருக்கோமா நம்ம இப்படிலாம் வசனத்தை? நம்ம சின்ன வயசுல படிச்சது என்னது? தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்துனா கற்பனை கைக்கோள், கற்பனை கைக்கோள். ஆனா கற்பனையை கை கொள்றதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் வரணுங்க. ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு, அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இது இல்லாம இருந்தா 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? சுத்தமா வராதுங்க. பேசிட்டே தான் இருக்கலாம், அறிவிச்சிட்டே இருக்கலாம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் 0 தான், ஒரு அனுபவம் கூட வராது. சரி, அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெப வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாரை சார்ந்திருந்தாரு? தேவனை சார்ந்திருந்தாரு. தேவன் தான் எழுப்பி விட்டாரு, கேட்கிறதுக்கு செவி கொடுத்தாராம். ஜெபம் பண்ணும்போது லிசன் பண்ணணுமா? இன்னைக்கு இன்னொரு பிரின்சிபலா இருக்குது. இன்னைக்கு அநேக பேர் ஜெபம் என்பது ஒரு மோனலாக் நினைக்கிறாங்க. ஜெபம் மோனலாகே இல்லை, இட் இஸ் அ டயலாக். ஜெபம் என்பது ஒரு டயலாக். தேவன் பேசுற அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கறதா ஒரு ஜெபம். ஆண்டவர் உணர்த்துற அந்த காரியத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கறதா ஒரு ஜெபம். பாருங்களேன், இந்த வசனத்திலேயே அவர் என்ன சொல்றாரு? காலைதோறும் என்னை எழுப்புகிறாரா, கற்றுக்கொள்ளுகளை போல நான் கேட்கும்படி என் செவிய கவனிக்க செய்கிறாரு. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் காலையில போய் அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது எதுக்கு கவனிக்க செய்கிறாரு? காட் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாங்க, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த சித்தத்தை பெற்றுட்டு அப்படி என்ன செய்யறாரு? அந்த நாளுக்குள்ளாக அவர் என்ன செய்யறாரு? கடந்து போறார். அப்படித்தானே? இப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப எப்படி அவர் ஜெபிக்க போகும்போது டக்கு 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 நம்ம எப்படி டைம் டேபிள் கொட்டுற மாதிரி போய் கொட்டல. அவர் போய் he went to listen first. அவர் போய் கேட்கறதுக்கு அவர் போனார். முழங்கால் படிட்டு, அப்பா நீங்க உங்களுடைய ஆவியினால என்ன பேச விரும்புறீங்கன்னு சொல்லி அதை கேட்டுட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுத்தார். அதுதான் ட்ரூ பிரேயர். அந்த அனுபவம் யாருக்கு இருந்துச்சு? ஜீசஸ்க்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, நம்ம முயற்சினாலே நம்ம ஜெபிக்க நினைக்கிறோம், அது முடியவே முடியாதுங்க. முதலாவது நம்ம போய் கேட்கணும், அப்பா எனக்கு ஜெபிக்க தெரியாது. எப்படி நாம என்னால அடக்க முடியாதோ, எப்படி என்னால கனி கொடுக்க முடியாதோ, எப்படி நன்மை செய்ய என்னால முடியாதோ, எப்படி பாவத்தை ஜெயிக்க என்னால முடியாதோ, அதே போல ஜெபிக்கவும் என்னால முடியாது. எனக்கு ஒரு இரட்சகர் ஜெபிக்கவும் தேவைங்க. அவர் தான் என்னை ஜெபிக்க என்னால என்ன இழுக்க முடியும், என்னுடைய பலத்தினால முடியவே முடியாது. பாருங்களேன், அப்படி இயேசுவானவர் ஆவியினால நிரப்பப்பட்டு அவருடைய பலத்தினால எப்படிலாம் ஜெபம் பண்றாரு பாருங்க. இது நம்ம லைஃப்ல இருக்குதான் பாருங்க. கொஞ்சம் நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம், அப்படிதானே? லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் 15ஆம் வசனம், முக்கியமா 15th verse. யாரும் வாசிக்காண்டா, நம்ம வாசிட்டோம். லூக் chapter 5 verse 15. அந்த வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். கொஞ்சம் ஜெபத்தோடு நீங்க கவனிங்களேன். சரி, அந்த வசனம் பாருங்களேன். அப்படி இருந்தோம். எப்படி இருந்தோம்? அதுக்கு முந்தின வசனம் நம்ம படிச்சோம். ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஒரு குஷ்டரோகிய தேவன் என்ன செஞ்சாங்கன்னா சொஸ்தமாக்குனாங்க. சொஸ்தமாக்குன பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அந்த வசனம் பாருங்க, அப்படி இருந்தோம். அந்த குஷ்டரோகி அவர் சொஸ்தமாக்குனதுனால அவருடைய கீர்த்தி, இங்கிலீஷ்ல ஃபேம், அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிட்டு. அந்த வார்த்தை பாருங்க, கீர்த்தி பரம்பிருச்சு. ஃபேம் எவ்வளவு பரம்பிருச்சு? கீர்த்தி அதிகமாய் பரம்பிருச்சு. தேர்ட் பாருங்களேன், திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு என்ன செஞ்சாங்க? கூடி வந்தாங்க. தேர்ட் பாயிண்ட், திரளான ஜனங்க சத்தியத்தை கேட்கிறதுக்கு என்ன செய்றாங்க? ரெடியா இருக்கிறாங்க. கான்டெக்ஸ்ட், முக்கியமான கான்டெக்ஸ்ட். அப்ப கீர்த்தி பெருகிச்சு, ஃபேம் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதிகமா பரம்பிருச்சு. திரளான ஜனங்கள் அப்படியே அடுத்த ஜூம் மீட்டிங் ரெடியா ஆயத்தமா இருக்கிறாங்க. அடுத்த வாரம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்படியே ஃபாரின்ல போய் பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த மீட்டிங், அங்க ஒரு மீட்டிங் இருக்கு, இங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்களேன். ஆனா அந்த சமயத்துல காட் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
தட் இஸ் த கான்டெக்ஸ்ட். அந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்ப? இதுதான் என்னை அசைச்சிச்சு, இதுதான் நான் பண்ண தப்பு. எனக்கு ஆண்டவர் உணர்ந்தார் காலையில. பால்வின் பாரு, இயேசு கிறிஸ்து என்ன நடந்துச்சு? கீர்த்தி பெருகிருச்சு. எவ்வளவு பெருகிருச்சு? பல இடங்கள்ல ஜாஸ்தியா பெருகிருச்சு. அப்படிதான் திரளா பெருகிருச்சு. திரளான ஜனங்கள் ரெடியா இருக்கிறாங்க, பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அவரு அதுக்கு அந்த சமயத்துல முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் என்ன செஞ்சாரு? அவர் வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். எப்ப? திஸ் இஸ் டோட்டலி ஜீரோ இன் மை லைஃப். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த பிரேயர் லைஃபை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா, பைபிள் ஸ்டடி வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஒரு ஜூம் மீட்டிங் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். காலையில நான் எந்திரிச்சு ஜெபிக்கணும் 5 மணிக்கு. ஆனா ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்து, சரி கொடுக்குறேன், நம்ம செய்யறோம். ஆனா 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட், எத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கணும்? அப்ப ஒரு 4 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். ஆனா நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்? 5 to 6 முடிஞ்சிருச்சா, என் பைபிள் ஸ்டடி முடிஞ்சுப்பா, காடோட பேசுனது முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி இல்ல, காட் அப்படி தள்ளி வச்சிட்டார். கேன்சல் ஆல் தி அப்பாயின்மெண்ட்ஸ். வேண்டாம் எனக்கு அந்த மினிஸ்ட்ரியே. எப்படி இப்படி அவரால் முடிஞ்சிச்சு, என்னால முடியலையே அப்படின்னா, somebody is guiding Christ. யாரோ ஒருத்தங்க அவரை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அது? the Holy Spirit. அவரை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. போதும்பா இருக்கு, ஆனா நீ வா, தனியா வா. you need power, you need power, you need God, you need me. நம்ம லைஃப்ல இப்படி இருக்குதுங்களா? சில நேரங்கள்ல மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்கள்ல காடை விட்டுறோமா? அந்த பர்சனல் கம்யூனியன் வித் காட் உடைக்கப்படுதா, தூக்கப்படுதா? அப்படி இருக்குது அப்படின்னா, then we have to come back to God and ask, help me Lord. Midst of fame, midst of reputation, midst of busy schedule to give Bible study, draw me to pray. ஆண்டவரே, நான் என்னுடைய கீர்த்தி அதிகமா பெருகி இருக்கிற அந்த காலத்தின் மத்தியிலையும், திரளான ஜனங்கள் என்னை பைபிள் ஸ்டடி கேட்கறதுக்கு, பிரசங்கம் பண்ணதற்கு காத்திருக்கிறாங்க, அந்த காலத்து கட்டிலும் தனியா தூக்கிட்டு போய் என்ன ஜெபம் பண்ண வைங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ கூட முடியாதுங்க. இதை கூட யாரும் போய் ட்ரை பண்ணிடாதுங்க. பாலின் பிரதர் சொல்லிட்டாரு, ஃபேம் அதிகமாச்சுன்னா போய் ப்ரேயர் பண்ணணும், நான் போய் ப்ரேயர் பண்ண போறேன். இல்ல, டேக் டு காட். ஆண்டோட கொண்டு போங்க. அப்பா என்னால முடியாது, ஏசப்பா அப்படி செஞ்சிருக்கிறாரு, அவருடைய ஃபேம் வந்தா ப்ரேயர் பண்ண போறாரு. ஆனா எல்லாரும் என்னை கொஞ்சம் பெருமையா சொல்லும்போது, அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்லைடை ஜாஸ்தி போட்டு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிடுவோமா, அடுத்த வாரம் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா, இந்த வாரம் பேர்ட்ஸை பத்தி எடுத்தேன், அடுத்த வாரம் கொஞ்சம் அனிமல்ஸ் பத்தி எடுத்துருவோமா, இன்னும் கொஞ்சம் டிஸ்கவரி பத்தி எடுத்துருவோமா, இன்னும் கொஞ்சம் நேச்சரை பத்தி, அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் பெருமையா காமிச்சிருவோமா. அப்படிதான் மனசு போகுது தவிர, ஆண்டவரே கீர்த்தி பெருகும் போது பிரேயர் பண்ணணுமே, அதுக்கு ஹார்ட் போகுதா? இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எடுத்த இந்த வாரம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப அட்மையர் ஆயிட்டாங்க. அதனால அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு பிளான் போடுவோம். அதுக்கு மனசு போகுதா? இல்ல, அடுத்த முழங்காலுக்கு பிளான் போடுவோம், நீஸ்க்கு பிளான் போடுவோம். அதுக்கு மனசு போகுதா? அது போகல அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் விழுந்துருவீங்க. கர்த்தருடைய கிருபையினால இப்பெல்லாம் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஜாஸ்தியா வருது பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு. சில நேரங்கள் ஆண்டோட கேட்காம அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆமா போட்டுடுறோம். அது கூட தப்பு தான். அது கூட போய் கேட்க வேண்டியது இருக்குது. ஆண்டவரே எடுக்கணுமா வேண்டாமா? சில நேரம் ஜோம் பண்ண சொல்லிடுவாரு, சில நேரம் போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்றான்னு சொல்லிடுவாரு, சில பேர் ஹோல் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிடுவார், இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிடுவார். எடுத்த அப்பாயின்மெண்ட்லாம் ஆண்டவர் யாரை வச்சு ஊழியம் செய்வார்? நான் தான் ஊழியம் செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அப்பாயின்மெண்ட் வருது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு நான் அதிகமாக ஜெபத்தில் நான் என்ன செய்யணும்? தலையிடணும். ஏசு கிறிஸ்து அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்ல, அவர் நினைச்சிருக்கலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம ஊழியத்துக்கு தானே அனுப்பப்பட்டிருக்கோம், ஊழியம் செய்வோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம்ல. அது எல்லாமே இல்லைங்க. அப்படிலாம் தூக்கி ஒதுக்கி வச்சு ஐ நீட் காட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. சில நேரங்களில் ஏன் தெரியுமா நமக்கு அந்த மனசே வரமாட்டுது? அதாவது கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டோம், கொஞ்சம் ரெப்புடேஷன் வந்துருச்சு, திரளான ஜனங்கள் நமக்கு ஃபாலோவர்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, ரொம்ப பேருக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பேருக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி தெரியும் அப்படின்லாம் நினைக்கும் போது ஏன் அந்த பிரேயர் அனுபவம் வர மாட்டேது தெரியுமா? ஆண்டோட்ட போகக்கூடிய அனுபவம் வர மாட்டேது தெரியுமா? தெரியுமா? நம்ம எல்லாரும் எதை சார்ந்துரும் தெரியுமா? எதை சார்ந்துரும் தெரியுமா? நமக்கு தான் கொஞ்சம் பைபிள் தெரியுமே, நம்ம தான் எத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கிறோமே, அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை, அந்த பாஸ்ட் அந்த மெச்சூரிட்டி, கொஞ்சம் பைபிள் ஸ்டடி கொடுத்தா மெச்சூரிட்டி வந்துருதுல்ல. இல்லை, என்ன குறித்து தான் சொல்றேன், யாரும் இல்லைங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருதுல, கொஞ்சம் தலைக்கணம் வந்துருதுல, கொஞ்சம் ப்ரைடு, நம்மளை எல்லாரும் பெருமையா சொல்றாங்க. அப்படி ஒண்ணா நம்மள வரும்போது நமக்கு பிரேயர் என்ற நீடே, அந்த பிரேயர் எனக்கு ஜெபம் தேவை என்ற மனசே எனக்கு வரமாட்டுது. ஏன்னா ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, do not ever
Face the devil with your past experience and maturity, with your knowledge. He is much more greater than your experience, maturity and your knowledge. அவன் பக்கத்தில் நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவன் பக்கத்தில் நம்ம வெறும் தூசி தான். எவ்வளவு நாலேஜ் நம்ம சேகரித்து வச்சாலும், எவ்வளவு அறிவு சேகரித்து வச்சாலும், எவ்வளவு அனுபவங்கள் பாவத்தை மேற்கொண்டு இருந்தாலும், எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி இருந்தாலும், அதை வச்செல்லாம் சாத்தான ஒண்ணுமே ஜெயிக்க முடியாதுங்க. அவன் ஈஸியா தூக்கி போட்டுருவான். 6000 வருஷத்துக்கு மேலான அனுபவம் அவனுக்கு இருக்குது. பாவம் இல்லாத தூதர்களையே தோக்கடிச்சவன், பாவம் இல்லாத யாரை தோக்கடிச்ச? ஆதாமியாவளே தோக்கடிச்சவனுக்கு பாவம் செஞ்ச நம்மளை தோக்கடிக்கிறதுலாம் எப்படி? நம்ம நாலேஜை வச்சுட்டுலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. we need God. எனக்கு ஜீசஸ் தேவை. என்னுடைய பிஸி ஷெட்யூல்லையும் நான் ஆண்டவருடைய நேரம் செலவழிக்கிறது அவசியமா இருக்குது. லெட்ஸ் கோ சம் ஆஃப் தி ஸ்லைட்ஸ். சில கொட்டேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். அடுத்த கொட்டேஷன் போங்கம்மா. அடுத்த நெக்ஸ்ட் போங்கம்மா. சரி, இந்த கொட்டேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் வாசிக்கிறேன். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ் பேஜ் நம்பர் 85 paragraph 1. இதை முன்னாடியே சொல்லணும், பட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 லைன்ஸ் பாருங்க. Many are the ways in which God is seeking to make himself known to us and bring us into communion with him. அந்த வார்த்தை தான், வேற எதுவுமே இல்ல. அந்த பாருங்க, many are the ways in which God is seeking. யார் நம்மளை தேடுறாங்களா? பல வழிகளில ஆண்டவர் நம்மளை இழுக்கிறாங்களா? எப்படி இழுக்கிறாங்களா? அந்த 3rd லைன் பாருங்க. brings us அப்படினா யார் brings us? God brings us into communion with him. யார் அவரிடத்துல ஜெபிக்க வைக்கிறது, பேச வைக்கிறது யார் தெரியுமா? தேவன் நம்மளை இழுத்து அவரிடத்துல பேச வைக்கிறாங்களா? நம்மளால அது விட முடியாது. பாத்தீங்களா? ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்ப ஜெப அனுபவம் வேணும்னா ஜெபிக்க சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு ஆண்டோட போய் கேட்கணும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுப்பா, 1/2 மணி நேரம் முழங்கால் போட தெரியாதுப்பா, 1/4 மணி நேரம் முழங்கால் போட தெரியாதுப்பா, ஒரு 3/4 மணி நேரம் ஜெபிக்க தெரியாதுப்பான்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்துல போனாதான் ஜெபிக்க முடியும். அடுத்த கொட்டேஷன் போலாம் பாருங்களேன். ஜீசஸ் prayed amidst of fame and busy. போங்களேன் அடுத்த ஸ்டெப் பாருங்க. இது உதாரணத்துக்கு பாருங்களேன். சில நேரங்களில் சில இந்த ஃபேம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் யாருன்னா தாவீது. தாவீதுடைய அனுபவம் பாருங்க. தாவீது ஒரு பாவத்தில் விழுந்தார், அப்படிதானே? விபச்சார பாவத்தில் விழுந்தார், கொலையும் செஞ்சாரு. இந்த சமயத்தில் தாவீதுக்கு எத்தனை அனுபவம் தெரியுமா? அவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் தாவீது? இப்ப சிங்காசனத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அதோட எங்க இருந்தாரு? வனாந்தரத்தில் இருந்தார். என்ன ஜெபம் தெரியுமா? நம்ம சங்கீதம் குவார்டர் புஸ்தகம் முடிச்சிட்டோம், அப்படிதானே? சங்கீத புஸ்தகம் நீங்களா படிச்சு பாருங்க. என்ன ஜெபம், தாவீது ஜெபம். இப்ப அதெல்லாம் முடிச்சிட்டு இப்ப இந்த பாவத்தில் விழுந்தார். ஏன் விழுந்தார் தெரியுமா? அவர் லைஃப் பயங்கர பிரேயர் லைஃப், சரிங்களா? மறந்துடாதீங்க. ஆனா இப்ப எப்படி முடிச்சார் தெரியுங்களா? பாருங்களேன். பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பேஜ் நம்பர் 718, சரிங்களா? முற்பிதாக்களின் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்துல டேவிட் வாஸ் சரவுண்டட் பை தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் விக்டரி அண்ட் தி ஹானர்ஸ் ஆஃப் ஹிஸ் வைஸ் அண்ட் ஏபிள் ரூல். இட் வாஸ் நவ் when it was now. அப்ப தாவீது எப்படி சூழ்ந்திருக்கிறாரா? வெற்றியின் ஒரு கனியோடு அநேக வெற்றிகள் அவரை சூழ்ந்திருக்குதா, கணங்கள் அவரை சூழ்ந்திருக்குதா, சரி மரியாதை அவரை சூழ்ந்திருக்குதா. அந்த சமயத்துல it was now while he was at ease and unguarded that the tempter seized the opportunity to occupy his mind. பாத்தீங்களா? எப்ப சாத்தான் வந்தானா? எவ்வளவு ஜெபம் போல எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆஃப் விக்டரி இருக்குதுங்க. எல்லாம் சில பேர் அப்படிதானே, சில பாவத்தை ஜெயித்த உடனே நமக்கெல்லாம் பெரிய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், செல்ஃப் செக்யூரிட்டி அதுல இருக்கு. பட் when in ease and self security he let go his hold upon God. எப்போ ஆண்டவரை விட்டுட்டாரா? எல்லாம் வசதியா இருக்கும்போது. செல்ஃப் செக்யூரிட்டி, பாதுகாப்பா, நம்ம பாதுகாப்பா தான் இருக்கிறோம், நம்ம இனி பாவத்திலே விழ மாட்டோம் அப்படி நினைக்கும் போது he let go his hold upon God. David yielded to Satan and brought upon his soul the stain of guilt. பாத்தீங்களா? எப்ப நம்ம விழுவோம் நம்ம வாழ்க்கையில? கொஞ்சம் ஃபேம் ஆன உடனே, கொஞ்சம் ஒரு சில பாவத்தை ஜெயித்த உடனே சில விக்டரி கிடைச்சிரும். ஒருவேளை நம்ம ஃபேம் ஆகாம இருக்கலாம், ஆனா ஒரு சில விக்டரி கிடைச்சிரும்ல. ஒரு சில பேர் நம்மள கொஞ்சம் பெருமையா பேசலாம், நல்லா அழகா பேசுவாங்கல்ல, கொஞ்சம் மரியாதை, எல்லாரும் நம்மள மதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்துல we let go his hold upon God. அப்படின்னா ஆண்டவர் விட்டுறோமா? ஆனா ஜீசஸ் என்ன செஞ்சாங்க? ஃபேம் அதிகமாகும் போது, திரளான ஜனங்கள் அவரை குறித்து பேசும் போதெல்லாம் he went to the wilderness and prayed. அப்படிதானே? வனாந்தரத்துக்கு போய் அதிகமா அவர் ஜெபம் பண்ணார். இந்த தவிர யார் செஞ்சது? தாவீது செஞ்சார். பாருங்க, தாவீது எவ்வளவு பெரிய ஜெபக்காரர்ல. இதுக்கு முன்னாடி எத்தனை சங்கீதம் பாடி எவ்வளவு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம்லாம் அவருக்கு உதவி செய்யலங்க. செடிக்கு நேத்து ஊத்துன தண்ணி செடிக்கு இன்னைக்கு போதுமா?
நேத்து ஊத்துன சனி, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு இன்னைக்கு போதுமா? நேத்து நான் சாப்பிட்டேன் அதெல்லாம் இன்னைக்கு போதுமா? இல்ல. இன்னைக்கு நான் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்குரிய சாப்பாடு எனக்கு வேணும். நேத்துள்ள விக்டரியை என்னால சார்ந்து இருக்க முடியாது. ஐ cannot depend on my past victory. முடியாதுங்க. ஆனா அவர் பாஸ்ட் விக்டரியை போய் சார்ந்து இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜீசஸ் தேவை. எவ்ரி டே ஐ நீட் ஜீசஸ். நெக்ஸ்ட் கோட். அடுத்த ஒரு மேற்கோள் நம்ம போலாம் பாருங்க. பாருங்களேன், இது Patriarchs and Prophets, பேஜ் நம்பர் 717, paragraph 2. It was the spirit of self-confidence and self-exaltation that prepared the way for David's fall. Self-confidence. என்னது self-confidence? சுயநம்பிக்கை, நம்மால முடியும். செல்ஃப்-எக்ஸால்டேஷன், தன்னை உயர்த்துற ஒரு காரியம், என்னால முடியும்பா. இதுதான் தாவீது என்ன செஞ்சுச்சா? விழுகைக்கு கொண்டு போச்சான். 5th லைன் ஹைலைட்டட் பிங்க்ல பண்ணிருக்கல. Instead of relying in humility upon the power of Jehovah, he began to trust to his own wisdom and might, power. தாவீது என்ன செஞ்சாரா? தாழ்மையா, என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். ஆனா அவர் யாரை சார்ந்திருந்தாரா? அவரு தன்னுடைய விஸ்டம், ஞானத்தையும் தன்னுடைய மைட்டையும் அவர் சார்ந்திருந்தாராம். சில்ட்ரன் லிசன், வாலிப பிள்ளைங்க லிசன் பண்ணுங்க. பியூட்டிஃபுல் பாயிண்ட். As soon as Satan can separate the soul from God, the only source of strength, நம்முடைய ஸ்ட்ரென்த் யார் தான்? only source God தாங்க. the only source of strength, he will seek to arouse the unholy desires of man's carnal nature. எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு? ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணாதப்ப, ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா அன்ஹோலி டிசையர் வந்திருக்குதா? பரிசுத்தம் இல்லாத சிந்தனைகள்லாம் வந்திருக்குதா உங்க வாழ்க்கையில? மத்தவங்களை குறித்து பேசக்கூடிய காரியம், இச்சை, லஸ்ட், எப்பயோ பார்த்த சினிமா மறைஞ்சு போயிருக்கோம், எப்பயோ பார்த்த சில படங்கள் மறைஞ்சு போயிருக்கோம். ஆனா நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த படங்கள் எல்லாம் வருதா? மனசுக்குள்ள கொண்டு வரானா? சாத்தான் கொண்டு வரானா? அதெல்லாம் எப்படி நடக்குது? சாத்தான் நம்ம ஆண்டவரோட பிரிஸ்டா. எப்படி பிரிஸ்டா? ஆண்டவரோட நேரம் செலவழிக்காம நம்மள பிரிஸ்டா அப்படின்னா அன்ஹோலி டிசையர். அன்ஹோலி டிசையர் தோக்கடிக்கப்படுறோமா? அடுத்த கோட்ஸ்க்கு நம்ம கடந்து போலாம் பாருங்களேன். முக்கியமான ஒரு கோட், எனக்கு பிடிச்ச ஒரு கோட், ஒரு முக்கியமான ஜீசஸ் லைஃபை குறித்து, இயேசுவின் வாழ்க்கையை குறித்து பேசு. டிசைர் ஆஃப் ஏஜஸ், இவங்களின் வாஞ்சை என்ற புத்தகத்துல 362வது பக்கம், 362 ரொம்ப பிடிச்ச எனக்கு கொட்டேஷன். இட் இஸ் நாட் வைஸ் டு பி ஆல்வேஸ் அண்டர் த ஸ்ட்ரெயின் ஆஃப் ஒர்க் அண்ட் எக்ஸைட்மெண்ட். இதை நான் காலையில படிக்கும் போது அப்படியே ஆண்டவர் உடைச்சார். இது வயசே கிடையாதான். எது வயசு கிடையாது? வேலை 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 வேலை, மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. பாருங்களேன், சரி ஆண்டவரே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் அது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் கிடையாது. பாருங்க, இட் இஸ் நாட் வைஸ் டு பி ஆல்வேஸ் அண்டர் த ஸ்ட்ரெயின் ஆஃப் ஒர்க் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஈவன் இன், யார் முடிப்பா வாசிக்க முடியுமா? ஈவன் இன் மினிஸ்டரிங் டு மென்ஸ் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். ஆவிக்குரிய தேவைகளை கூட, ஐயோ அங்க போய் பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், இவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், இப்படிலாம் நம்ம போறோம்ல, கண்டிப்பா நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஆனா அதுல கூட நம்ம பிஸியா இருந்து ஆண்டவரோட நேரம் செலவழிக்க முடியல அப்படின்னா அது கூட வைஸ் கிடையாது என்று என்ன சொல்றாங்க. என்ன நடக்குது பாருங்க. For in this way personal piety is neglected and the powers of mind and soul and body are overtaxed. அப்படி செய்கிறதுனால என்ன நடந்துச்சா? பர்சனல், தேவனோடு தனிப்பட்ட வகையில் ஆண்டவரோட பேசுவோம்ல, அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்ன செய்யப்படுது? புறக்கணிக்கப்படுது. we are neglecting it and so we fall. புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா? அப்ப எனக்கு ஃபேம் அதிகமாகும் போது நான் ஜெபிக்கிற நபர்களாக நான் என்ன செய்யணும்? நான் மாறணும். கடைசி ஒரே ஒரு காரியம், 9 காரியம் இருக்குன்னு சொன்னேன், நமக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரெண்டு காரியம் மட்டும் முடிச்சிடலாம், ஜெபத்தோடு இருங்க. மார்க் புஸ்தகம் போலாம். மார்க் புஸ்தகம் நம்ம கடந்து போலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 1:35 வசனம் படிங்களேன். அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து புறப்பட்டு, சரி, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்க என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணினார் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்படிதானங்க? நானும் சின்ன வயசுல இருந்தே ஏசி எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு கேட்டா காலையில 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 கேட்டிருக்கீங்களா? ஆனா 9 பாயிண்ட் இருக்கு. சரி, அதுல ஒரு பாயிண்ட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏசி எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரு? ஃபேம் அதிகமாகும் போது அவர் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணார். அதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்களேன், இந்த வசனத்தை எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அவர் அதிகாலையில இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்க என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணினார். சில நேரத்தில் நம்ம எல்லாருமே காரணம் கொடுக்குறோம்ல, நைட்டு நான் 12 மணி தான் தூங்கினேன், அதிகாலையில் எழும்ப முடியல. ஆனா ஜீசஸை பார்ப்போம்.
இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பாருங்களேன். சார் 28 வசனம் போங்க எல்லாருமே. அதே அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அதே அதிகாரம் 21 போங்க. 21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து, சரி என் கூடவே இருங்க. இது எந்த டே இந்த வசனம்? ஓய்வு நாள் குறித்து பேசுது. என் கூடவே இருங்க. அப்ப இப்ப எங்க போயிட்டார் அவரு? ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்றார். இஸ் பிரீச்சிங். ஜீசஸ் ஓய்வு நாள் எங்க போறாரு? ஆலயத்துக்கு போய் அவர் போதகம் பண்றாரு. சரிங்களா? அவருடைய ஆக்டிவிட்டிஸை பாருங்க, எப்போ என்னெல்லாம் செய்யறாரு பாருங்க. சரிங்களா? 22 படிங்க. 22 பெஸ்ட். சரி, அப்ப அதிகாரமா அவங்க பிரசங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசப்பா என்ன செய்யறாரு? அதிகாரமா அவர் என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றாரு. 23 வருஷம் நான் கொஞ்சம் வேகமா போறேன். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப ஏசப்பா என்ன செய்யறாருன்னா 26, உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. சரி, ரெண்டாவது காரியம் என்ன நடக்குது? ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? துரத்தி விடுறாரு. அப்படிதானங்க? என்னென்ன பார்க்கிறோம்? அவர் பிரசங்கம் பண்றாரு, அவர் துரத்தி விடுறாரு. சரிங்களா? இப்ப பாருங்க 28 வசனம். 28ல அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசங்கிச்சு. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, அவருடைய கீர்த்தி அது முதல் அவருடைய ஃபேம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. சரிங்களா? ஆனா ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். இப்ப 29 பாருங்க. உடனே 29th டெக்ஸ்ட். உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் என்ன செஞ்சாங்க? பிரவேசித்தார்கள். யாருடைய வீட்டுக்குள்ள போறாங்க? சீமோனுடைய. சரி, அடுத்த வசனம் 30. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். அப்ப யாருடைய வீட்டுக்கு போறாங்க? சீமோனுடைய மாமி வீட்டுக்குள்ள போறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்மா. கொஞ்சம் ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போங்க. ஏன் சீமோனுடைய மாமி வீட்டுக்கு போனார் தெரியுமா? ஜீசஸ் சுகம் பண்ணுவதற்கா? அங்க போன பிறதான் தெரிஞ்சு மாமி அங்க சுகவீனமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் அவங்க வீட்டுக்குள்ள போனாரு? போங்கம்மா, கோ ஃபார்வர்ட். பாருங்களேன், ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ற போங்க. அடுத்தது நெக்ஸ்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேக் வாங்கம்மா. சரி, தேங்க்யூமா. டிஸ்அட்வான்டேஜஸ் பேஜ் நம்பர் 259. இவங்களின் வாஞ்சையில பாருங்க. while the congregation in the synagogue were still spellbound with awe, Jesus withdrew to the home of Peter for a little rest. பிரசங்கம் பண்ணி முடிச்சா எவ்வளவு ஓய்வு தேவைப்படும் தெரியுமா? அதுவும் அவர் அதிகாரமா பிரசங்கம் பண்றாரு. அப்படிதானே? பிரசங்கம் பண்ணிட்டு பிசாசு கூட வேற யுத்தம் வேற. அப்படிதானே? பிசாசோட யுத்தம் பண்ணி பிசாசெல்லாம் துரத்தி விட்டுட்டு சரி கொஞ்சம் ஓய்வு கிடைக்குமே சொல்லி ஜீசஸ் எங்க போனாங்க? பீட்டருடைய வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறாங்க. அங்கேயும் பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. பட் ஹியர் ஆல்சோ a shadow had fallen. யாரு ஃபீவர்ல மாட்டிக்கிட்டா? சரி, அடுத்தது இங்க சுகமாக்குறாரு. சரிங்களா? இப்ப எத்தனை வசனம் இருக்கிறோம்? நம்ம 30 வசனத்துல இருக்கிறோம். 32 வசனம் போங்க. 32 வசனம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் சாயங்காலம். அப்படின்னா என்னைக்கு? அடுத்த நாள். இது என்னைக்கு நடக்குது? இந்த சம்பவம் சொன்னேன் நானு. சாபத்தில் நடக்குது, ஓய்வு நாள் நடக்குது. அப்படிதானே? ஆலயத்துக்கு போயாச்சு, பிசாசை துரத்தியாச்சு, அதுக்கப்புறம் கீர்த்தி பரம்பிருச்சு, அப்புறம் சீமோன் வீட்டுக்கு வந்தாச்சு, அங்கேயும் ஃபீவரை காலி பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்ப சாயங்காலம் வர்றாங்க. அடுத்த கொட்டேஷன்மா. ஏன் சாயங்காலம் வந்தாங்க? இவங்களாம் முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானே? ஏன்னா ஆலயத்தில் இருக்கும் போதே என்ன பரம்பிருச்சுன்னு வசனம் சொல்லுது? கீர்த்தி பரம்பிருச்சு. அப்ப கீர்த்தி பரம்பனா எப்ப வரணும்? அவங்க மத்தியானம் வந்திருக்கலாம்ல. கீர்த்தினா ஃபேம் பரம்பிருச்சு. ஆலயத்தில் இருக்கும் போதே பிசாசு துரத்தும் போதே ஃபேம் பரம்பிருச்சு. அப்ப அவங்க அப்பயே வந்திருக்கலாம்ல. ஆனா அவங்க ஏன் சாயங்காலம் வந்தாங்க தெரியுமா? சாபத்து முடிச்சுட்டு வந்தாங்களாம். அவங்க ஏன் வந்தாங்க தெரியுமா? டிஸ்அட்வான்டேஜஸ் 259. tidings of the work of Christ spread rapidly throughout Capernaum. For fear of the rubbish, the people dare not come for healing upon the Sabbath. But no sooner had the sun disappeared below the horizon than there was a great commotion. சரி, எப்போ வந்தாங்களா அவங்க? ஏன் சாயந்தரம் வந்தாங்க? ஓய்வு நாள சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னா யார் நம்ப மாட்டா? அவன் ஆசாரிய நம்ப மாட்டான். அப்படிதானே? அதுவும் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க சாபத்துக்கு அப்புறம் போய் எப்படியாவது சுகத்தை பெற்றலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. சாயங்காலத்தில் வர்றாங்க. இப்ப இந்த வசனத்துல எங்க படிச்சோம் நம்ம? 34 பாருங்களேன். 34 32ல சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்கள் இடத்தில் கொண்டு வந்தார்கள். 34 பலவிதமான வியாதிகளால்
பாருங்க, உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்தபடியால் அவைகளை பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. 34ஆம் வசனத்துல பலவிதமான வியாதிகளினால் அப்படின்னு வருது. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப 35ஆம் வசனம் படிங்க. அவர் அதிகாலையில, அவ்வளவுதான். சரி பாருங்களேன், அப்ப அந்த அதிகாலைன்னு வருது பாத்தீங்களா? எப்ப அவர் எழும்புறாரு? இருட்டோட எழும்புறாரு. எப்ப எழும்புறாரு? அதுக்கு முந்தினடே ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சா ஜீசஸ்க்கு? ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தாரா ஜீசஸ்? லெட்ஸ் கோ டு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்த கொட்டேஷன் போங்கம்மா. இப்ப பலவித வியாதிகள்ல வந்தாங்கல்ல, அந்த காரியத்தை எப்படி டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதிருக்காங்க பாருங்களேன். நெக்ஸ்ட் கோட் போங்கம்மா. சரி பாருங்களேன், டிஸ்அட்வான்டேஜஸ் பேஜ் 259. அதாவது ஒரு டாபிக் இருக்குது, கப்பர்நகம்னு ஒரு டாபிக் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்ல. நீங்க போய் படிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஹார் ஆஃப்டர் ஹார் தே கேம் அண்ட், இது எப்ப? ஈவினிங்ல நடக்குது, சரிங்களா? ஹார் ஆஃப்டர் ஹார், ஒரு மணி நேரத்துக்கு என்ன செய்றாங்க? வந்துட்டு போறாங்க. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? பலவித வியாதி அப்படின்னு சொல்லுது. அப்படிதானங்க? ஹார் ஆஃப்டர் ஹார் தே கேம் அண்ட் வென்ட், ஃபார் none could know whether tomorrow would find the healer still among them. ஏன் அவங்களை விடவே இல்லை இயேசு கிறிஸ்துவை? நாளைக்கு அவர் இருப்பாரா, நாளைக்கு நம்ம சோமாக்குற ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு யோசிச்சாங்க. Never before had Capernaum witnessed a day like this. நெக்ஸ்ட் கோட்டுமா. அப்ப ஹார் ஆஃப்டர் ஹார் பாத்தீங்களா, மணி நேரத்துக்கு ஒவ்வொரு மணி நேரம் வந்துட்டே இருந்தாங்க. அடுத்து பாருங்களேன், ரெண்டு கோட் நான் முடிக்க போறேன். இல்லம்மா பாருங்களேன். Not until the last sufferer had been relieved did Jesus cease his work. It was far into the night when the multitude departed and silence settled down upon the home of Simon. The long exciting day was past and Jesus sought rest, but while the city was still wrapped in slumber, the Savior rising up a great while before day. இந்த கோட் என்ன சொல்லுது? கடைசி நோயாளி இருக்கிற வரைக்கும், அவங்கள சுகமாக்குற வரைக்கும் ஏசப்பா ஓய்ந்திருக்கவே இல்லையா. அவரு ஒரு ஒரு ஆழமான இரவு வரைக்கும் ஏசப்பா அந்த திரளான மக்களுடைய நோயை அவர் சுகப்படுத்தி கொண்டே இருந்தாங்களாம். கடைசியில அவர் இரவு அப்படியே அமைதல் ஆயிட்டுங்களாம். ஒரு நீண்ட ஒரு நாள், ஒரு அழுத்தமான ஒரு நாள் முடிஞ்சிச்சு. இயேசுவானவர் ஓய்வு என்ன செஞ்சாங்களாம்? எடுத்தாங்களாம். அந்த சமயத்துல இயேசுவானவர் என்ன செஞ்சாங்க? அவர் அதிகாலையில எழும்பி அவர் இப்ப என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணாங்களாம். நான் இதை இப்படி விட போறதில்லை. ஏன் தெரியுமா? அடுத்த கோட், ஒரே ஒரு கோட்டை மட்டும் வாசித்தரலாம். இது எத்தனை பேரால சாத்தியம் நினைக்கிறீங்க? முடியாதுங்க, ஆனா முடியும். இந்த மெசேஜை கேட்ட உடனே, செகண்ட் பாயிண்ட் கேட்ட உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? அப்ப நம்மளும் சரி பிஸியா இருந்தா கூட அலாரம் வச்சு காலையில் எந்திரிச்சிருந்தா அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? நானும் அப்படி யோசிச்சிருக்கிறேன். ஆனா முடியுமா? 4 மணிக்கு அலாரம் வச்சா கூட திருப்பி நீங்க ஆஃப் பண்ணிட்டு தூங்குதாங்க உங்க மனசு வரும். வந்திருக்குதா இல்லையா? ஏன் மனசு வரும்னா, நம்ம மனசு ஒண்ணு சொல்லும். என்ன சொல்லுனா, டேய் நீ டயர்டா இருக்கிற. யோசிச்சிருக்கீங்களா? டேய் நேத்து நீ தூங்கவே இல்லை, 2 மணி நேரம் தான் நீ தூங்குன, 3 மணி நேரம் நீ தூங்குன, நீ டயர்டா இருக்கிற, அதனால கொஞ்சம் தூங்கு, ஒன்றும் பரவாயில்ல, ஏசப்பா அதெல்லாம் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம அவருக்கே ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அங்கே அவருக்கு ஒரு லெசனை டீச் பண்ணிட்டு நம்ம தூங்கிடுவோம். நம்ம அவருக்கே ஆலோசனை கொடுத்துருவோம். நம்ம ஆலோசனை கர்த்தாக்கே ஆலோசனை நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் அவர் எழுப்பி விடுறாரு. அலாம் கிளாத்லாம் நம்ம எழுப்புறது இல்லைங்க. போய் ஏன்னா ஒரு கல்லறை போய் அலாம் கிளாக் வச்சு பாருங்க. கிரேவியால போய் அலாம் கிளாக் வச்சு பார்ப்போமா? எந்திரிப்பாங்களா யாராவது? இல்ல. நம்மளை எழுப்புறது அலாம் கிளாக்லாம் இல்லைங்க, நம்மளை எழுப்புறது காடு. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உதவி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப டயர்டா இருக்கிறேன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு எழுப்பி விடுறாரு? என்கிட்ட பேச ஆசைப்படுறாரு, அப்படித்தானே? ஏன் அப்படின்னா, ஏசியால நான் படிக்கிறேன். ஏசியா 40ஆம் அதிகாரத்துல சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்க வல்லவர். அப்ப நான் எவ்வளவு சோர்ந்து இருந்தாலும் அடுத்த நாள் எனக்கு பலனை அவரால் கொடுக்க முடியும். பாருங்களேன், ஜீசஸ் லைஃபை குறித்து தாட்ஸ் ஃப்ரம் தி மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் பேஜ் நம்பர் 102 103ல ரொம்ப அழகா இருக்கும். பாருங்களேன் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, the hearts of the listening disciples were deeply moved. They had marked how often he spent long hours in solitude in communion with his father. Disciples எதை பார்க்கறாங்களா? ஏசப்பா என்ன ஒரு மணி நேரம் முழுதும் he spent long hours அதிகமா ஜெபத்துல செலவிடுறத யார் பார்த்தாங்களா? disciples பார்த்தாங்களாம். பாருங்களேன், அடுத்து பாருங்க. His days were passed in ministry to the crowds that pressed upon him and in unveiling the sophistry of the rabbis and the incessant labor often left him so utterly wearied.
என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏசப்பா கிரவுட் திரளான மக்களோட அவர் நேரத்தை செலவிடுறாருல, அந்த ஒரு காரியம் இன்செசன்ட் லேபர் அப்படின்னு அர்த்தம். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் போய் படிச்சீங்கன்னா இன்செசன்ட் அப்படின்னா ஒரு ஓயாத உழைப்பு, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாராம். இதனால டிசைபிள்ஸ் என்ன நினைச்சாங்க தெரியுமா? His disciples had feared that his life would be sacrificed. என்ன நினைச்சாங்க? அவ்வளவுதான்ப்பா, அவர் செத்து போடுவாரு, சாக்ரிஃபை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்களா? ஏன்னா என்னடா இரவு பகலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? இன்னைக்கு மனைவி நினைக்கிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு, ரெஸ்டே இல்லாம இருக்கிறாரு, நினைக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி டிசைபிள்ஸ் நினைச்சாங்களாம், இவர் என்ன இப்படி ஓயாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. இப்ப பாருங்களேன், பட் ஆனா அவங்களுக்கு எப்படி முடிஞ்சுச்சாம்? பட் as he returned from the hours of prayer that closed the toilsome day, they marked the look of peace upon his face, the sense of refreshment that seemed to pervade his presence. ஆனா ஏசப்பா ஜெப நேரத்தில் இருந்து அவர் வெளியில வரும்போது என்ன பார்த்தாங்களா? அவர் முகத்துல என்ன பார்த்தாங்களா? ஜெப நேரத்தில் வெளியில வரும்போது என்ன பார்த்தாங்களா? they marked the look of peace upon his face, the sense of refreshment. யார் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் ஏதோ ஒரு ஆவிக்குரிய தேவை மாத்திரம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் பிசிக்கல் தேவை கூட. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் தூங்குனா எனக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஆனா ஜீசஸ்க்கு பிரேயர் பண்ணா ரிஃப்ரெஷ்மெண்ட். யோசிச்சிருக்கிறோமா நம்ம? இப்ப அவர் ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்சிச்சா? அவரு பிரேயர்ல இருந்து வரும்போது he experienced a sense of refreshment. நம்ம லைஃப்ல இருக்குதா அப்படி? ஜெபத்துல போயிட்டு வந்துட்டு ஜெபம் நீங்க பண்ண போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி. ரிஃப்ரெஷ்மெண்ட்னா ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த புத்துணர்ச்சி இருக்குதா? அந்த புத்துணர்ச்சி இல்ல அப்படின்னா நம்ம உண்மையிலே ஜெபிக்கலனே அர்த்தம். கிரைஸ்டுக்கு ரிஃப்ரெஷ்மெண்டே பிரேயர் தான். நமக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் என்னது? ஒரு கோகோ கோலா ஜூஸ், டோரினா, அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே தூங்குனா அதான் ரிஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு. ஆனா ஜீசஸ் போய் கேட்டா பிரேயர் ரிஃப்ரெஷ்மெண்ட். லாஸ்ட் கொட்டேஷன். ஆனா நம்மளும் ஜெபம் பண்றோம், ஆனா எனக்கு ஏன் ரிஃப்ரெஷ்மெண்ட் வர மாட்டுது? லாஸ்ட் ஃபைனல் போட்டுருங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. இல்ல மெனி இந்த பின்னாடி வாங்க, அது வேண்டாம், மெனி பின்னாடி போங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்களும் நானும் ஜெபம் பண்றோம், அப்படிதானே? சில நேரங்கள்ல முழு ஆனா ஜீசஸ் லைஃப் பாருங்க, முழு இரவு ஜெபம் பண்ணாலும் காலையில போய் தூங்க மாட்டாரு. அவர் எங்க தான் போவாரு? ஜெபாலயத்துக்கு போய் போதனம் பண்ணுவார். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஆனா நான் யோசிச்சேன், முழு இரவு ஜெபம் பண்றேன், காலையில போய் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஜீசஸ் பார்த்தா முழு இரவு ஜெபம் பண்றாரு, காலையில தூங்குறது இல்ல அவரு. அதுக்கு நான் தூங்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா ஒரு டிசெப்ஷன் இருக்குது, ஒரு வஞ்சனை இருக்குது. என்ன வஞ்சனை அப்படின்னா, நம்ம எல்லாருமே பிரேயர்னா ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ரெஷ்மெண்ட் நம்ம நினைக்கிறோம், அது மாத்திரமே கிடையாது. இட் இஸ் ஆல்சோ பிசிக்கல் ரிஃப்ரெஷ்மெண்ட். பாருங்களேன், நம்ம ஏன் தூங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது நமக்கு ஏன் டயர்டு போக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு இந்த கொட்டேஷன் ஒரு அடுத்த பேஜ், அவ்வளவுதான். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக முடிச்சிடறேன். ஐம் சோ சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன், சோ சாரி. கொஞ்சம் முக்கியமான ஒரு சத்தியம், மெனி ஈவன் இன் their seasons of devotion fail of receiving the blessing of real communion with God. அநேக பேர் காலையில் எழும்பி ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஆனா உண்மையிலேயே அந்த ஆசீர்வாதத்தை பெறதில்லை. ஏன் பெறதில்லை? அது சொல்றாங்க ஃபெயில் அப்படிங்கிறாங்க. ஏன்? they are in too great haste. ரொம்ப வேகமா போயிட்டு பைபிள் திறந்து படிச்சு போயிட்டே இருக்கிறோமா, வெரி கிரேட் ஹேஸ்டா. சரி பாருங்களேன், with hurried steps they press through the circle of Christ's loving presence, passing perhaps a moment within the sacred precincts but not waiting for counsel. வேகமா எந்திரிச்சு ஆண்டவர்ட்ட போயிடுறோமா, ஆண்டவரே பேசுங்க பேசுங்க நம்ம போயிடுறோமா. ஆனா எந்த வேகத்துல போறோமோ அதே வேகத்துல திரும்பி வந்துடுறோம். ஒரு மொமெண்ட் தான் அங்க தங்குறோமா. பாருங்களேன், they have no time to remain with the divine teacher. என்ன பாயிண்ட்? அங்க தங்க மாட்டோமா. அப்படியே ஒரு அதிகாரம் படிச்சா அவ்வளவுதான், அப்படி இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அங்க நான் தங்கி ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை ரிசீவ் பண்ற வரைக்கும் I'm not waiting there, I'm just moving on. சொல்றாங்க they have no time to remain with the divine teacher. With their burdens they return to their work. அவங்க என்ன செய்றாங்க? அந்த சுமையோடு, எந்த சுமையோடு அவங்க போனாங்களோ அதே சுமையோடு அவங்க வேலைக்கு என்ன செஞ்சாங்க? போயிடுறாங்களாம். These workers can never attain the highest success until they learn the secret of strength. இந்த மாதிரியாக காலையில ஜெபம் பண்றவங்க, பைபிள் படிக்கிறவங்க என்ன செய்ய முடியாதா? highest success, ஒரு உயர்ந்த வெற்றி அவங்க அடையவே முடியாது. They must give themselves time to think, to pray, to wait upon God. பாருங்க,
முக்கியமான கொட்டேஷன். They must give themselves time to think, to pray, to wait upon God for what? பாருங்களேன், for a renewal of, யார சொல்லுங்க, for a renewal of physical, mental and, இப்ப சொல்லுங்க prayer எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. They must give themselves time to think, to pray, எதுக்கா? renewal of physical, mental and spiritual. அப்ப ஜெபம் என்பது not only for spiritual powerங்க, it is also for physical and mental power. யோசிச்சிருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில? ஜீசஸ்க்கு தெரிஞ்சிச்சுங்க சீக்ரெட். நான் எவ்வளவு களைப்பா நான் போனாலும் என் காடு என்னைய பலப்படுத்தி என் மைண்டையும் என்னுடைய பிசிக்கலையும் சுத்தமாக்கி என்னை ரிஃப்ரெஷ் பண்ணி அனுப்ப முடியும் என்பது ஜீசஸ் தெரியனால he was waiting there. பாருங்களேன், receiving this they will be quickened by fresh life. The wearied frame, the tired brain will be refreshed and the burdened heart will be lightened. எப்ப லைட் ஆகும்? எப்ப லைட் ஆகும்? நம்ம அந்த பிரச்சனத்துல தங்கி இருக்கும்போது, நம்ம wearied frame, நம்ம பாடி, tired brain, சோர்ந்து போன அந்த மனம் will be refreshed, the burdened heart will be lightened. இப்படி தாங்க ஜீசஸ் ஜெபம் பண்ணாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப காலையில எழும்பி ஜீசஸ் பிரேயர் பண்ணாரா? பண்ணாரு. எப்ப பிரேயர் பண்ணாரு? முந்தின நாள் ஃப்ரீயா இருக்கும் போதா? அவர் டயர்டா இருக்கும் போதும், ஃபார் நைட்ல தூங்கும் போதும், அடுத்த நாள் காலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணார்னா அது எப்படி? யார் எழுப்பி விட்டது? காலை தோறும் என்னை அவர் டயர்டா இருக்கும் போது எழுப்பி விட்டது யார் தான்? காடு தான். கவுன்சில கேட்க வச்சது யார் தான்? காடு தான். அவர் ரிஃப்ரெஷ் பண்ணது யாரு? காடு தான். சோர்ந்து போனக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம். அது எப்ப நம்ம வாழ்க்கையில வரும்? நம்ம ஜீசஸ் போல when we wait upon God, அங்க தங்கணுங்க. அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் வர வரைக்கும் எழும்பாதுங்க. முழு இரவு ஜெபத்துல ரிஃப்ரெஷ்மெண்ட் வரலையா, நம்முடைய பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. பகல் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. 5 மணிக்கெல்லாம் முடிக்காண்டா. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், யாக்கோபை போல until you give me strength, ஆண்டவரே நீர் கொடுத்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். அந்த ஒரு ஏர்னஸ்னஸ் இருக்கும்போது தான் காட் நமக்கு ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட்டை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை நம்ம வாழ்க்கை என்ன செய்வாங்க? காட் தருவாங்க. அப்ப ஜீசஸ் ஜெபத்துல யாரை சார்ந்திருந்தாரு? தேவனை. அவர் என்ன செஞ்சாங்க? ஜெபத்துல சார்ந்திருந்தாங்க படிச்சோம். ஜீசஸ் லைஃப்ல அவர் ஃபேம் அதிகமாகுது. அவர் என்ன செய்வார்? காலையில எழும்பி அவர் வனாந்திரத்தை போய் ஜெபம் பண்ண போயிடுவார். அது மத்தியானமா காலையில எப்பவோ அவர் ப்ரேயர் பண்ண போயிடுவார். கடைசியா நம்ம படிச்சோம், ஜீசஸ் டயர்டா இருக்கும் போதும் அவர் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். ஒன்று சொல்லுங்களா, நம்ம எப்போ அதிகமாக டெம்டேஷனில் விழுவோம் தெரியுமா? நம்ம டயர்டாக இருக்கும் போது விழுவோம். அது எப்போ டயர்டாக விழுவோம் தெரியுமா? கணவன் மனைவி உங்கள் குடும்பத்தை யோசித்து பாருங்க. எப்போ நீங்கள் சண்டை அதிகமாக போடுவீங்க தெரியுமா? காலையில் இல்லை, சாயந்தரம் அதிகமாக சண்டை நடக்கும். பார்த்துருக்கீங்களா குடும்பங்கள்லாம்? ஏன் தெரியுமா? வேலைக்கு முடிச்சுட்டு டயர்டாக வரோம்ல, அதனால தான் நீங்கள் வேலைக்கு முடிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ண அதுக்கப்புறம் சாயந்தர வேலைலாம் செய்ய ஆரம்பிங்க. எப்படி காலையில எழும்பி ஜெபம் பண்ணிட்டு காலை வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதே போல சாயந்தரமும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை நீங்க ஆரம்பிங்க. ஏன்னு சொன்னா டயர்டா வருவோம். அங்க யாரும் நம்மளை திட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, நமக்கு சில ஹர்ட்லாம் ஆயிருப்போம். அதெல்லாம் கொண்டு வந்திருப்போம். குடும்பத்திற்கு போடுறதுக்கு சாத்தா முயற்சிப்பான். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மளும் சோர்ந்து போகிற சமயத்திலையும் நம்ம காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுவதற்கு கடவுள்கிட்ட போய் கேட்போம். நீங்க முயற்சி செய்யாதுங்க, அப்பா நானும் உங்க பிரச்சனத்துல ரிமைன் ஆகுறதுக்கு, தங்குவதற்கு என்னால முடியாதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. காலையில் எழுப்பி ஜெபிப்பதற்கு என்னால் முடியாதுப்பா. அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டை வாங்குறதுக்கு என்னால் முடியாதுப்பா சொல்லிட்டு காடை டிபெண்ட் ஆகும். காட் நிச்சயமா நமக்கு அந்த ஜெப அனுபவத்தை தருவாங்க. ஜீசஸ்க்கு எப்படி அந்த அனுபவத்தை கொடுத்தாங்கல்ல, நமக்கும் அந்த அனுபவத்தை என்ன செய்வாங்க? தருவாங்க. நம்ம இயேசுவை போல நம்மளும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது கிறிஸ்துவை போல நம்ம வாழ முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.